ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. கண்ணப்ப நாயனாரின் கண்மூடித்தனமான பக்தி, காட்டில் நரசிம்மரை இழைத்தழையால் கட்டி பத்மபாதரிடம் இழுத்து வந்த ஒரு வேடனின் ஒப்பற்ற பக்தி, தவத்தால் இறைவனிடம் வரங்களை பெற்ற நமது ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள். தாங்கள் ஒரு தவன். தாங்கள் இறைவனை அடைந்தது தங்களது தீவிர பக்தியாலா அல்லது மாதவத்தாலா? முதல்ல நீங்கள் கேட்குறது கண்ணப்பன். அவரை பற்றி சொல்கிற போது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன்னு அல்லேன்னு அப்படிங்கிறது. கண்ணப்பனை மாதிரி நாளைக்கு கபாலீஸ்வரர் கண்ணில் ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம போய் கண்ணை பிடிங்க அப்போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. திருத்தொண்ட நாயனார், உன் பிள்ளையை வெட்டி எனக்கு பிள்ளை கறி பண்ணுன்னு கபாலிகராக சிவன் வந்தபோது அவர் அதையும் வெட்டினார் வாளால். அப்புறம் உயிர் கொடுத்தார் கடவுள். அது வேறு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன்னு சொல்லி, இது அவங்களுடைய பக்தி. இன்னொன்று எது, நரசிம்மரை அது என்னன்னா, நரசிம்மருடைய தரிசனம் வேற யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைக்கணும்னு பத்மபாதர்னு சொல்லி ஆதிசங்கருடைய ஒரு சிஷியர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணின்னு இருந்தார். சுற்றிலும் அக்னி ஸ்தம்பனம்னு நெருப்பை மூட்டிட்டு நடுவில் நின்று ஒத்த காலில் தவம் பண்ணுறார். அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வரான். என்ன சாமி பண்ணுறேன்னு, உனக்கு புரியாதுரா அப்படின்றார். சொல்லுங்கள் சாமின்னு. இந்த மாதிரி நரசிம்மருடைய தரிசனம் எனக்கு வேணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நரசிம்மம் எப்படி இருக்கும் சாமின்றான். சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு அப்படின்றது. இவன் நான் காட்டுக்குள்ளே தான் போகிறேன் சாமி, பார்த்தா கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு, சிங்கம் மூஞ்சி மனுஷன்னு போகிறான். இவனுடைய அந்த இன்னசென்ட் பக்தியை பார்த்து கடவுள் என்ன பண்ணுறாரு, நரசிம்மம் ஒரு மரத்தில் படுத்துக்கிறாரு. இவன் கட்சின்னு சொல்லி இலத்தலெல்லாம் போட்டு அதை இழுத்துக்குன்னு வராரு. இதை பார்த்த உடனே இந்த ஒத்தக்கால் பத்மபாதர் நரசிம்மா 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 அப்படின்றாரு. இப்போ நரசிம்ம சொல்கிறாரு, உனக்காக வரலடா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி இந்த பையன் கூப்பிட்டான். அவனுடைய பக்தி கட்டுப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். உனக்காக நீ 1 கோடி வருஷம் இருந்தாலே வந்திருக்க மாட்டேன் நான். அதில் யாருக்கும் கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு அகம்பாவம் இருந்தது இல்லையா, அதனால் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. அடுத்தது என்ன, தவத்தால் இறைவனிடம் வரங்களை பெற்ற ரிஷிகள், முனிவர்கள். யாராக இருந்தாலும் தவம் செய்தால் அதுக்கு ஒரு பலன் இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது தவத்தை செய்கிற ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் இவங்க ஏதோ ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எந்த தவமும் வீணாகுவதில்லை, எந்த தவமும் வீணாகிறது இல்லை. தவத்துக்கு டெஃபினிஷன் என்ன, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறது, நமக்கு வர்ற கஷ்டத்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அனுபவிக்கிறது. உற்ற நோய்னா வினை அனுபவிக்கிறது. உயிருக்கு உருகன் செய்யாமல், மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நல்லது செய்கிறது, இல்லை கெட்டது பண்ணாமல் இருக்குது. அற்றே தவத்திற்கு உருன்றார். ஸோ இந்த தவத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ரிவார்டு கிடைச்சே ஆகும். முன்ன பின்ன ஆகலாம், அவங்களுடைய பண்டை தவத்தை அந்த பேலன்ஸ் ஆஃப் புண்ணியத்தை வச்சுக்கிட்டு வரலாம். பட்டு கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. உலகத்தில் நம்மளை கூப்பிட மாட்டானான்னு தான் கடவுள்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. நாரதர் விஷ்ணு லோகத்துக்கு போகிறார். அங்கே பெருமாள் ஓட்டின்னு உட்காந்துருக்கார். நானே பரவாயில்ல இல்லை, அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் வச்சுன்னுட்டு சாப்பிட்டு அட்டடிச்சுன்னு இருக்கோம். அப்புறம் நாரதர் கேட்குறாரு, என்னையா ஜெகஜோதியாக இருக்குன்னு பார்த்தேன், வைகுண்டம் இப்படிக்குதே அப்படின்னு. என்ன செய்யறதுப்பா, இந்த கலியுகம் ஜனங்கள்லாம் எதுவுமே கடவுள்கிட்ட வர்றதெல்லாம் வேண்டதே இல்லை, அவன் ஜாலியாக இருக்கான் அப்படி. ஒன்று செய், நீ யாரை வேணால் கூட்டணுவான், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், நான் இடம் கொடுத்துட்றேன்ட்டு. நாரதர் ஆஹா அப்படியே கொண்டாந்து லோட்ஸாக இறக்கிட வேண்டியது தான் விஷ்ணு லோகத்தில்னு போகிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் வைகுண்டத்துக்கு வரியா அப்படின்னாரு. எப்போயா அப்படின்னா கடைசியில் ஒரே ஒரு கிழமை சொன்னான், நான் வர்றேன் ஆனா அப்படின்னா. என்ன ஆனான்னாரு, இந்த மாதிரி ஒரு பேரனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரின்னு பேரன் வந்த உடனே போனார். அவனை கொஞ்சம் வளர்த்து பிஸ்னஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு தான் வர முடியும் அப்படின்றான். இப்படியே ஒவ்வொருத்தரும் நாரதர் போகிற போதும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நாரதர் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல அவன் இறந்து போயிட்டு அதே வீட்டில் நாயாக பிறக்கிறான்.
பாசம் இருக்கிறதுனால அந்த வீட்டில் நாயம் வந்திருக்கான். பேரங்கள்லாம் நம்ம தாத்தா தான் வந்துக்குதுன்னு தெரியாமல் கல்லெடுத்து அடிக்குதுங்க. நாரதர் சொல்கிறாரு, நான் சொன்ன பேச்சு கேட்டுருந்தா விஷ்ணு பாத்திரத்தில் ஜாலியாக இருந்திருக்கலாம், பாரு கல்லில் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு. யார் அடித்தாங்க? என் பேரன் தானே அடிக்கிறான். நானும் இது அந்த கேள்வியும் மண்டியை போட்டு பட்டனையாக பிறந்தா. நான் சொன்ன பேச்சு கேட்காம உங்கள் ஹஸ்பண்ட் பாருமா அடிபட்டு இருந்திருக்கான், நீயாவது வா போகலான்னு. கரெக்டு நாரதரே, நீ சொல்கிறது தான் கரெக்ட், நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறான். அப்போ பார்த்து நான் ஆம்பளை நாய்ங்க அது பின்னால் வந்துடுச்சு. இந்த சொகத்தை விட்டு அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் போயா அப்படின்னு விஷயம். இதுதான் உலகம். என்ன உலகத்தில் ஜனங்களுக்கு இந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் இதிலெல்லாம் இருக்கிற கிக்கு ஈசனேந்தி எண்ணெயடி நீழலில் உட்காரதுல இல்லை. மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றல் வீங்கில வேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசனேந்தி எண்ணெயடி நீழலே தான் தேவாரம். ஸோ அதிலெல்லாம் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருமே வந்து ஏதோ கடவுளை ஒரு ஊறுகா மாதிரி தொட்டுக்குன்னு நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடணும், குழந்தை பெற்றணும், கொஞ்சம் துட்டு வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு தான் கடவுளை கும்பிட்றாங்களே தவிர கடவுளுக்காக கடவுளை கும்பிட்றதுக்கெல்லாம் இந்த கலியுகத்தில் ஆள் கிடையாது. அதுதான் உண்மை. நான் வாழ்க்கையில் கடவுள் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப வசதியாக இருந்த காலத்துலேயே நான் வந்து கஷ்டத்துக்காக கடவுள் தேடல, சுகமாக இருந்தபோது கடவுள் தேடல. ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி 48வது நாள் எனக்கு ராகவேந்தருடைய அனுகிரகத்தினால டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நான் எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிட்டேன். அப்போல்லாம் அப்படியே கத்துவேன், நான் சிங்கம் மாதிரி கத்துவேன், தொட்டா அப்படின்லாம் கீழே விழுவேன். அந்த ரோட்டில் போகிறவங்களாம் என்னாச்சு இந்த ஆளுக்குன்னு நினைப்பாங்க. எங்கேயோ ஒன்று மகேந்திரகிரி காடு எங்கே அங்கே என்ன இங்கே எல்லா இடத்துலையும் போய் ஒரு 4-5 வருஷம் அலைஞ்சு கடவுளை தவிர வேறு எதுவுமே வேணாங்கிற நிலையில் வந்து கடவுளை தேடி அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம். எத்தனை விதமான அனுபவங்கள் வந்தது. அப்போது லாஸ்ட்டில் திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் சொன்னார், நீ ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் விட்டு ஓடி போகிற, அதனால தான் அடுத்த பிறவி வருது. இந்த தடவை உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ போய் உன் குடும்பத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டு அப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னாரு. அப்புறம் நான் வந்தேன், எல்லாத்தையும் விற்றேன். எனக்கு நிறைய இருந்துச்சு. 3 பஸ்ஸு, 4 லாரி, 6 கன்மேன் போட்ட வேனு, 3 அம்பாஸ்டர் காரு, அப்புறம் மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரா மேனஸ், கிளாஸ்கோ, டிடல்ஸ் இந்தியாக்கெல்லாம் ஃபுல் நார்த் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வசதியாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் ஷூட்டிங் எடுப்பாங்க அண்ணா நகரில். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகை வரும். உறவை காத்து கிளி, தலையில் மறந்துடும், லட்சுமண ரேகான் மாதிரி நிறைய பண்ண எடுப்பாங்க. இந்த சினிமாக்காரங்க நிறைய பேர் தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் தான் எங்கள் சாப்பாடு அவங்க சாப்பிட்டு அவங்க ஷூட்டிங் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்துட்டு போடுவாங்க. தீபாவளியே அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தான் கொண்டாடினாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு இது அஃப்ளூவன்ஸிலிருந்து எல்லாமே விட்டுட்டு போகிறது தானே பெரிய தியாகம். ஒன்றுமே இல்லாதவன் விட்டான்னா அவன் என்னத்தை விட்டான், எல்லாம் இருக்கணும், ஆனால் எதுவும் வேணான்னு கடவுள் தான் வேணும்னு போகணும். அது இந்த திருவண்ணாமலை சாமியார் புண்ணியம் கட்டிக்கினார் போகணும். அதனால் வந்து எல்லாத்தையும் விற்றேன் நான். ஒரே கோர்ட்டு கேஸு கடை எல்லாத்தையும் விற்று திருப்பியும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பித்து பையனை படிக்க வச்சேன், பொண்ணை படிக்க வச்சேன். எல்லாம் அமெரிக்கா போனாங்க. அவங்க கூட போய் ஒய்ஃபும் செட்டில் ஆகிட்டாங்க. ஜனவரி 16, 1996 நான் குடும்பத்தை விட்டுட்டு ஃபுல் டைம் இந்த மாதிரி அலூஃபாக வாழ ஆரம்பித்தேன் நான். அண்டு நான் நினச்சதையும் சாதித்தேன். ஆனால் அதுக்கு தடையாக இருந்த குடும்ப வாழ்க்கையில் என் கடமைகளையும் முடிச்சிட்டேன் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்கும். என்னெல்லாம் கர்மா இருக்கோ அதை அனுபவிக்காமல் நீ தப்பிச்சிட முடியாது. யாராக இருந்தாலும் நம்ம பொறுப்புக்களை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் கேட்டால் கடவுள் கொடுப்பாரு. பொறுப்புகளை விட்டுட்டு ஒரு எஸ்கேப்பிசம் மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கையில் பல விதமான அனுபவங்களுக்கு பின்னால் தான் ஒருத்தர் ஞானி ஆகிறான். இப்போ ஞானின்றது என்ன? ஆதிசங்கராச்சாரியர் கேட்குறாரு, ஞானம் குத, ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்லுகிற விட என்ன? சிவாய தேவ, சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீ எதை வெளிப்படுகிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படிங்கிறார். அப்போ சிவன் என்ன? அன்பே சிவம் ஆவது அறிகளார், அன்பே சிவம் ஆவது அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவா.
இப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டுற வித்தியை கற்றுக்க வேண்டியிருக்கும். அந்த அன்பு காட்டுறதுல எந்த வியாபார புத்தியும் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் எத்துணையும் பேதம் வராது அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி எல்லாரையும் நடத்தணும். ஒரு மழை வயல்லையும் பெய்யும், ஆற்றுலேயும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும். அந்த மாதிரி நீ மகான் ஆகிட்டியானா எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்தணும். யாருக்கிட்டையும் பாரபட்சமெல்லாம் காட்டக்கூடாது. இதெல்லாம் ட்ரைனிங்கில் உங்களுக்கு வரும். கடவுளே ஒன்று ட்ரெயின் பண்ணுவார். அதுக்கு பின்னால் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ஸ்டேட்டுங்கிற மாதிரி. மக்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க கடவுளை ஏதோ ஒரு ஊறுகாய் மாதிரி பொரியல் மாதிரி தொட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர மெயின் கோர்ஸே கடவுள் தான்ங்கிற மாதிரியும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் ஹியூமன்லி. ஏன்னா அவனவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கூட்ரு காரு ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு சாமி தேடுன்னா இதெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது இல்லையா? ஆனால் அதுக்கு ஒரு நிலைக்கு பின்னால் வரும். இப்போ ஐசக் நியூட்டன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பெரிய பூனை ஒரு சின்ன பூனை இருந்துச்சு. அவர் ஒரு மரப்பட்டி பண்ணி ஒரு பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை போட்டார். அவர் ஃப்ரெண்டு கேட்டான் எதுக்கியான்னு. சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டைன்னா. நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா? பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் வரும், பெரிய பூனையும் வந்துடுயான்னா. அந்த மாதிரி நீ போட வேண்டியது பெரிய ஓட்டை கடவுள். அந்த கடவுளை நீ பிடிச்சிட்டியானா அதுக்குள்ளே நீ தேடுற இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் வந்துடும். கடவுள் ஒன்று ஏழையாலாம் வைக்க மாட்டான். இப்போ நான் ஊஞ்சலில் ஜாலியாக தானே உட்காந்துன்னு இருக்கேன். கடவுள் ஒன்று ஏழையாலாம் வைக்க மாட்டான். அவனவனுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. அதை வச்சு அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் நீ செய்த தானம் தவம் கூட இருக்கும், அது ஒன்று என்றைக்கும் கைவிடாது. ஆனால் எப்படி நீ ஒரு மிலிட்ரியில் போய் சேர்ந்தாக்கா 35 kg வெயிட் வச்சுன்னு மலை மேலே ஏறணும், அங்கே போகணும் இங்கே போகணும், கன்னை வச்சு சுடணும், எல்லாம் பண்ணணும். நீ அது மிலிட்ரியில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னா உனக்கு மிலிட்ரி மெஸ்ஸில் அவங்களே விஸ்கி பிராந்தி எல்லாம் கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, உனக்கு ஒரு டவல் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி அன்லெஸ் யூ கெட் எ போஸ்ட் இன் தி ஆர்மி ஆஃப் காட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹேவ் டு அண்டர்கோ ரிகரஸ் ட்ரைனிங்ஸ், யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் ஃபிட் இனஃப் டு பிகம் ஏ லெஃப்டினன்ட் கர்னல் ஆர் பிரிகேடியர். ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இவ்வளோ பேரில் ஒரு ஆளுக்கு மாத்திரம் தூக்கி கொடுத்துட்டாக்க மற்றவெல்லாம் என்ன ஆகுது? ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போ ஊழையும் உப்பக்கம் காண்பவர் உலைவின்றி தாழாது உயர்த்துபவர். யாரும் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட விதி இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது தி ப்ரீரெக்விசிட் டு பிகம் ஏ சிவசங்கர் பாபா ஆர் டு கிரியேட் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? இப்போது இவ்வளோ விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். காலெலாம் கடை வாங்கினதில்லை, பேங்க்கில் லோன் வாங்கினதே கிடையாது, எல்லாம் எழுச்சி பண்ணுறோம். எப்படி இதெல்லாம் பண்ண முடியாது? தவமும் தவமுடைய யாருக்கேயாம் நிறைய தவம் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த தவம் இருந்தால் அந்த தவத்தை நம்ம அருளை நம்ம பொருளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சங்கல்ப மாத்திரத்தில் இது நடக்கணும்னு நினச்சா அது நடக்கும். வேண்டியாங்கு இதழால் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் ஏன் செய்யணும்? என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நடக்கும். இப்போ அதுக்கு ப்ரீரெக்விசிட் என்ன? யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதல் அதனின் எல்லாத்தையும் விட்டு போடணும். விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ முதல்ல விடணும். லீவ் டோட்டலி ஹவ் டு லீவ் எவ்ரி திங். அதுக்கு ப்ரீரெக்விசிட் என்ன? லவ் டோட்டலி இருந்தால் தான் லீவ் டோட்டலி பண்ண முடியும். இதை நம்ம பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கன்னு சுற்றி 3 பேருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தாக்க நம்ம எப்படி மகான் ஆகிறது? மகன் தான் கொம்பு மலிச்சா மகான் ஆகிறான். அதனால் நீ அந்த கொம்பு மொழிக்கணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் கடவுள்கிட்ட நீ மற்றவங்கள விட நீ எந்த அளவுக்கு வித்தியாசமானவன், எந்த அளவுக்கு நோபுள், வை காட் ஷுட் சூஸ் யூ ஃபார் எ போஸ்ட் அப்படின்னு. இதில் என்னன்னா நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணிடலாம், ஆனால் உன் கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிடுவார், எல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஆப்ரேஷன்னா அவரே படுத்துக்கு நான் தைச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் அவனுடைய தவத்தை அவனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது, மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கம் அண்டர் லிமிட்டேஷன். நீ உனக்காக வாழணும்னு நினச்சானாக்கா சாமியார் ஆகிறது வேஸ்ட்டு. மண்பதை கிறங்கும் தென்புலக்காவல் என்னுடன் நீங்கினும் நீங்குகன்னு சிலப்பதிகாரத்தில் வரும். மற்றவங்களுக்கு உழைக்கிறது.
இப்போ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அதுக்கு எனக்கு அருளை கொடுமா சிவசக்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ யோகம்ன்றது என்ன? கரடிக்கு போட்டியாக உரம் பூரா முடி வளர்த்துக்குன்னு காட்டில் உட்காந்துக்கிறது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம், மற்றவங்களுக்கு உழைக்கிறது, அதுதான் யோகான்னு சொல்லக்கூடிய, அதுதான் யோகம்னு சொல்கிறது. மூச்சு பிடிச்சின்னு பஸ்கி தண்டால் இருக்கிறதெல்லாம் யோகத்துக்கு வரவே வராது. அதுக்கு எத்தனை பேர் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் விட்டு கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லி வர்றதுக்கு எவ்வளோ பேர் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அப்போ ஏன் மற்றவங்களால முடியல, சில பேரால் முடியுது அப்படின்னா, விட்ட குறை தொட்ட குறை. இதுக்கு முன்பிறவியினுடைய அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு வரும். முன்பிறவிகளில் நீ ஒரு மகானாவோ தவன் செஞ்சவனாவோ இருந்திருந்தா, தியாகபிரமம் சொல்லுவார்ல, பண்டு ரீதி நான் செய்சின குழு விவோ ஐயான்வார். முன்பிறவிகள்லாம் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பேன், அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் உருப்பட வச்சுடு அப்படின்னு தியாகராஜர் சொல்கிறார். அந்த மாதிரி ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா கடவுள் உனக்கு எல்லா வகையிலையும் அவருடைய அன்பை காட்டுவார். கர்மாவும் கழிக்க வேண்டியிருக்கும். ரமண மகரிஷியும் சொல்கிறதில் கேன்சர் வருது, ராமகிருஷ்ணருக்கு த்ரோட்டில் கேன்சர் வருது, காஞ்சி பரமாச்சாரியருக்கு உடம்பு பூரா வியாதி, ஒரு கண்ணு தெரியாது, ஒரு லங்கு வேலை செய்யாது, கிரானிக் அல்சரு. எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம். அப்போது வாட் இஸ் யுவர் ரிவார்டு அப்படின்னா, கடவுள் எப்பயும் உங்களுடைய தோன்றா துணையாக இருக்கிறான் அப்படிங்கிறது முக்கியம். தியாகராஜர் காட்டு வழியில் வர்றாரு. அவருக்கே தெரியாமல் ராமநவமி உற்சவத்துக்காக யாரோ பணத்தை அவருடைய இந்த இதில் வச்சிடறாங்க, பல்லக்கில். அவருக்கு தெரியாது. ராத்திரி திருடனுங்க அதை பார்த்தவனுங்க திருடணுன்றதுக்காக பின்னாலேயே வர்றானு. இவருக்கு தெரியாது. மறுநாள் காத்தால அவங்க 2 பேரும் இவர் காலில் விழுறாங்க. சாமி, நாங்கள் திருடணுங்க, அந்த 1000 பராகனை திருடுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் 2 வாட்ச்மேன் வச்சுக்கிறீங்களே, அவங்க 2 பேரும் வில்லம்பு வச்சுக்கின்னுட்டு பின்னால் அப்படியே வந்தாங்க. அவங்கள பார்த்து எங்களுக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு, அதுதான் உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுன்னு போகிறதுக்காக வந்துக்கிறோம்னாங்க. அது யார்? ராமலட்சுமணர். அப்போ ராமலட்சுமணர்கள் வந்தது இவருக்கு புரியணுங்கிறதுக்காக திருடனுங்களை விட்டு வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ தியாகராஜர் சொல்கிறார், நன்னு மெச்சி பாலிம்ப நூ நடிசித்திவோ ஐயான்றார். என்ன ஒரு பொருட்டாக மதித்து, நன்னு என்னை மெச்சி ஒரு பொருட்டாக மதித்து, பாலிம்ப உருப்பட வைக்கிறதுக்காக, நூவு நீ நடிசித்திவோ ஐயா நீ நடந்து வந்தியாப்பா அப்படின்னு ராமரை பார்த்து சொல்லுகிற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த அனுபவத்துக்கு முன்னாடி ராமலட்சுமணர்களே நம்ம பலக்கு பின்னால் வர்றாங்கன்னா, அந்த அனுபவத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் சுடுகாட்டில் நாளைக்கு நம்ம பக்கத்து பேட்டில் இருக்க போகிற முன்சாமியும் கோயின்சாமியும் நம்மளை மதிச்சா என்ன, மதிக்க கட்டினா, அந்த ஒரு பாவனை அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். கரூர் சித்தர்னு ஒருத்தர், அவர் சிதம்பரத்தில் ரோடு ஒருத்தர் நிற்கிறாரு, நடராஜில் பல்லக்கில் தூக்கின்னு போகிறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விசித்திரமான ஐடியா வருது. நான் சோம்பேறி, உன்னை தேடி கோயிலுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன்னு உனக்கு தெரியும், அதனால் எங்கடா நம்ம ஆளை காணுமேன்னு என்னை தேடி தானே இன்னும் ரோடோட வந்துருக்கேன். நையாத மனதின நான் என்னை நைவிப்பான் வேண்டி நீ வீதி உலா வந்தானையா, அதான் உருப்படாத தர்மம், என்னை உருப்பட வைக்கணும், நீ ரோடோட சுற்றின்னு இருக்கியா நடராஜான்னு சொன்னாங்க. இது ஒரு அனுபவம். துளசிதாசர் இருந்தார். 2 திருடனுங்க காலையில் வந்து விடுறாங்க. யாருப்பா? நாங்கள் திருடனுங்க, நீங்கள் வச்சுருக்கிற 2 செக்யூரிட்டி எங்களை அடின்னு அடிச்சுட்டாங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்டுன்னு ஓடி போனோம்னாங்க. இவர் கேட்குறாரு, எங்கிட்ட வாட்ச்மேனே இல்லையாப்பா அப்படின்னு. அப்போ ராமலட்சுமணர்கள் கொடுக்குறாங்க, நாங்கள் உனக்கு இவ்வளோ பணத்தெல்லாம் கொடுத்தது அதை வச்சு நீ தான தர்மம் பண்ணணும், பக்தி பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக, சும்மா லாக்கரில் வச்சு பூட்டின்னு இருக்கிறதுக்கு இல்லை, அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினோம் அப்படின்வார். இது மாதிரி எத்தனையோ மகான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் கடவுள் இந்த மாதிரி கொடுத்துருப்பார். அப்போ கடவுளை நீ கும்பிட்டாக்கா எந்த சுயநலவுமான ஒரு விஷயத்துக்காக நீ கும்பிடக்கூடாது. ஆனால் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். சம்ரட்சணால் கூட ஒரு பாட்டு இருக்குது, கைவிட மாட்டான் என்று உது சங்கே, கைவிட மாட்டான் என்று தூது சங்கே, கனக சபையான் என்று தூது சங்கே, மெய் உணரச் செய்வான் என்று தூது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று தூது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்று தூது சங்கே, அண்ணாமலையான் என்று தூது சங்கே, பேரின்பம் தருவான் என்று தூது சங்கே, பேரம்பலத்தான் என்று தூது சங்கே,
பொன்னடி தந்தான் என்று இதெல்லாம் எப்படியும் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. கடவுளை யார் நம்புறானோ வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷம்தான், துன்பம் இருக்காது. அப்போ கஷ்டம் ஏன் வருது மகான்களுக்கு? நான் இவ்வளோ மகான்னு சொல்கிறேன்னா அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. எதுக்காக கஷ்டம் வருதுன்னா, ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு நீ ஹை டிகிரி டெம்பரேச்சரில் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் செயின் மோதலம் வட்டியானெல்லாம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கடவுள் உன்னை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். அதனால் சுடர் ஒளிரும் பொன் போலேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது சுட்டால் தான் அது ஒளிரும் பொன் போல, அதுக்கப்புறம் கடவுள் உன்னை அணிந்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடவுளை தேடினா கஷ்டங்கள்லாம் வரும். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். இன்னும் கடவுளை கும்பிட்டுட்டாக்க நமக்கு எந்த கஷ்டம் வராதுன்னு நீ நினைக்கக்கூடாது, வரும். ஆனால் த ரிவார்ட் இஸ் தேர். ஒன்ஸ் யூ பாஸ் ஆல் திஸ் டெஸ்ட், definitely there is a reward, and reward will be highest. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் வாழ்கிறானோ அவன் ஆகாசத்தில் இருக்கிற கடவுளுக்கு இணையாக மதிக்கப்படுவான். வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். they will compare you or keep you on par with the celestials in the sky அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். இந்த ஜனங்களுக்காக நீ வாழ்ந்தியானாக்கா மானம் அவமானம் இந்த பிரச்சனைலாம் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட எந்த நகையுமே இருக்காது. யார் வீட்டு கல்யாணத்துக்கு போகிற போது நீ பக்கத்து வீட்டில் நகையை வாங்கின்னு போக போகிற, அவங்க உன் நகைக்காக மதிக்கிறாங்கன்றது தானே உன்னுடைய மனோபாவம். எல்லோரும் நீ போயேன், அப்படியே போயேன் இல்லை. நல்ல பூசல் கௌரவமானு நாங்கள் தெலுங்கில் சொல்லுவோம். கருப்பு மணி போய் முன்ன மதிச்சா மதிக்கிற மதிக்காகிட்டு போயிடும். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு வச்சுருந்தார். அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், பஞ்சகச்சம் கட்டின்னு ஜுப்பா போட்டுன்னு. அவங்க என்ன ட்ரெஸ் கோட் இருக்குது, சூட் கோட்டில் வரணும்னு. கொஞ்சம் இருன்னு போய் சூட் கோட்டில் வந்தார். வந்துட்டு அந்த டேபிளில் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் போய் அந்த சூட் கோட்டு எல்லாத்தையும் அந்த டேபிள் சேரில் வச்சுட்டு பஞ்சகச்சம் ஜுப்பா போட்டுன்னு வெளியே வந்தார். என்னங்க நீ எனக்காட்டா சோறு போடுறேன்னு சொன்னேன், சூட்டு கோட்டுக்கு தானே போடுற அதுக்கு என்ன. அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணியானா உனக்கு தெரியும், இந்த உலகத்தில் எல்லாமே போலி, எதுவும் நிஜம் கிடையாது. அப்போ கடவுள் நம்மளை நேசிக்கிறான், கடவுள் மட்டுமே நம்மை நேசிக்கிறான். காட் லவ்ஸ் அண்ட் காட் ஒன்லி லவ்ஸ் அஸ். மற்ற இதெல்லாம் காரண காரியங்கள் இருக்கும். நீ நல்லவனாக இருந்தாக்கா உன் மனைவியோ, இல்லை நீ நல்லவளாக இருந்தால் உங்கள் கணவனோ பிள்ளையோ குட்டியோ எல்லோரும் அனுசரணையாக இருப்பாங்க. அதெல்லாம் ரெசிப்ரோக்கல்னு பேர் அதுக்கு. என்ன ஒரு உனக்காகவே நேசிக்கிறது கடவுள் மாத்திரம்தான். கம்யூனிஸ்டில் அது கூட ஒரு பாட்டு இருக்குது. உன்னை குறை சொல்லுவாங்க சொந்தக்காரங்கள்லாம், உங்கள்கிட்ட துட்டு இல்லைன்னா படிப்பு இல்லைன்னா. இந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் பாபா ஒருவரே, நம் பாபா ஒருவரே. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் நம் பாபா ஒருவரே, நம் பாபா ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். நோயாளியாய் நாம் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நம் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்டம் வரும் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். அநாதையாய் நாம் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம் பாபா ஒருவரே, நம் பாபா ஒருவரே. சொல்லப்பட்டது நல்ல உலகத்தில் கடவுள் மாத்திரம்தான் நிஜம், மற்றதெல்லாம் தப்பு இல்லை. நீ அன்பாக இரு, அவங்களும் அன்பாக இருப்பாங்க, ஓகே. இந்த உலகத்தில் உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரி பேசு, ஜனங்களை மாதிரி சாப்பிடு, ஜனங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அதே மாதிரி ஜனங்களோடு வாழ கற்றுக்கோ. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவியலாதார். டூ இன் ரோம் ஆஸ் ரோமன் டூன்ற மாதிரி உலகத்தில் எல்லாருமாலையும் வாழ்கிற வித்தியை நம்ம கற்றுக்கணும்.
இல்லைன்னா நம்ம படித்த படிப்பெல்லாம் வீணு, நம்ம ஞானமெல்லாம் வீணுன்னு அர்த்தம். இது வேற, இருவேறு உலகத்தியற்கை. இந்த பிளாட்ஃபார்ம் வேற, அந்த பிளாட்ஃபார்ம் வேற. அதுக்கு நான் சொன்ன மாதிரி தான், இதையெல்லாம் தாண்டி நீ மேலே வர. சத்யசாய் பாபா இருந்தார். அப்போ எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீலாங்கரையில் நான் இருக்கிற போது, நான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு பிரசாந்தி நிலையத்தில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறேங்கன்ட்டு. நான் சொன்னேன், உனக்கு புரியவே இல்லை சத்யசாயோட கன்செப்டு. எல்லாரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் பிரசாந்தி நிலையம் இல்லை. நீ உன் வீட்டை முதல்ல பிரசாந்தி நிலையமாக மாற்று. இருக்கிற 4 பேர் வச்சு சந்தோஷமாக வாழ்கிற, அமைதியாக வாழ்கிற கற்றுக்கோ. அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெரு, ஊர், இந்த மாதிரி உலகம் பூரா பிரசாந்தி நிலையம் ஆகணுங்கிறதுக்கு அது ஒரு ரோல் மாடல், அவ்வளோதான். எல்லோரும் அங்கே மூட்டை முடிச்சோடு போய் உட்காந்துனாக்கா இது என்னென்னு சாதிக்க போகிறீங்க இதனால் அப்படின்னு. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். இந்த அமைதி என்பது நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். யூ ஷுட் எக்ஸ்பேண்ட் டு தி வேர்ல்டு. கிராஜுவலாக அப்படியே உலகத்தை தழுவிய ஒரு நிலைக்கு போக வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் இப்போ கணியன் பூங்குன்றனார்னு ஒருத்தர் இருந்தான். அந்த கணியன் பூங்குன்றனார் என்ன சொன்னான், யாதும் ஊரே அவரும் கேளிர்னான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க, எல்லா ஊரும் என் ஊர் சொன்னான். பார்த்தா அவனுக்கு நல்லதாங்குது. ஆனால் அதை சொன்னவன் பேர் என்ன, கணியன் அவன் பேர், பூங்குன்றனா நான் ஊர். பூங்குன்றன்றது அவனுடைய ஊர். அதனால் எங்கே எது இருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பித்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். வள்ளலார் சொல்கிறது அதுதான். எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாருங்கிறார். உலகம் பூரா இருக்கிற சிவன் எங்கிட்டையும் இருக்காரு. அதனால் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான், எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான் அப்படின்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லவ்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகணும். நீ ஒரு சின்ன இடத்துல விவசாயம் பண்ணுறேன்னு வை, அந்த பயிர் அழுகி போகலாம், இல்லை தண்ணி இல்லாமல் வாடி போகலாம், ஏதோ ஒன்று ஆகலாம். எலி கூட கட்சி அதெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு பெரிய சர்ஃபேஸில் நீ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஒரு இடம் பாழாக போனாலும் இன்னொரு இடத்துல வரும். அதனால் லவ்ன்றது நீ 4 செவத்துக்குள்ளே போட்டால் திரும்பி வந்தால் வரும், இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். பெரிய சர்ஃபேஸில் லவ் பண்ணிப்பார், எங்கேருந்தாவது வந்துடும் இல்லையா. இந்த குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஓடியெல்லாம் வேலை செய்கிறாங்க பாரு. உங்களுக்காக கை கழுவு தண்ணி கொண்டாடுறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் எ ட்ரைனிங் ஃபார் லவ் மேக்கிங். இதெல்லாம் அப்படியே வரும். நிறைய குழந்தைங்க என்கிட்ட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி வளர்ந்தாங்க. மண்ணடியில் சின்ன இடம், 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அங்கே சம்டைம் ஜனங்க நிறைய இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் சாப்பிட்ணும். சாப்பாடுனா ஒன்றும் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. ஆளாளுக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழ டப்பா, ஒரு தயிர் சாத டப்பா கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஷட்டர் திறந்துருந்துச்சானாக்கா அது இது ஆன்மீக மையம். அந்த 1:30-2 மணிக்கு அந்த ஷட்டரை இறக்கிட்டு கொஞ்சம் காற்று வர மாதிரி வச்சுக்கோங்க, ஜன்னலே இருக்காதுங்க. எல்லாம் வரிசையாக உட்காந்து இந்த பிச்சைக்கார சாப்பாடு மாதிரி எல்லா டப்பாலேருந்தும் ஒரு வரும். அதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கின்னு இருப்போம். ஸோ இந்த பசங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுன்னு தூரத்தில் நின்றுட்டு அவங்க தட்டை இப்படி தாளம் போட்டுன்னு இருப்பாங்க. ஓகே. Question from Nagarkovil Priya. When the soul gets enlightened, will it have access to all knowledge of our previous lives or only those that are relevant? செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது அவங்கள பொறுத்த மாத்திரம் உண்மை. யாருக்கு அந்த ரியலைசேஷன் வருதோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். It is not that they will understand the geography, history, biology, chemistry, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஆத்மாவில் விழிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு இதுக்கு முன்பிறவியில் இருந்த தொடர்புகள் அவங்க எதிரில் வந்தாக்கா அவங்கள தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். அது கூட ஒரு காரண காரியம் இருந்தால் தான் அந்த மாதிரி தெரியும். நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், அப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அமெரிக்காவில் பாஸ்டன் போனபோது ஒரு விசாகப்பட்டினத்து ஒரு மேடம், அவங்க பெரிய அளவுக்கு இந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இது அனஸ்தீஷியா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆள். அவங்க என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் வீணை வாசிக்கணும் உங்கள் எதிரில் அப்படின்னாங்க. வாசிமான்னு வீணை வாசிக்கிறாங்க. எனக்கு எதிரில் டாக்டர் சொருப்பாராணி தெரியவே இல்லை.
அங்கே ஏகலைவன் தெரியுறான். நான் கேட்டேன், அம்மா ஏகலைவனுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறேன், ஹவுஸ் சேஞ்ச், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டு என்னை பற்றி இருந்துக்கிட்டே இருக்குது, நான் ஏகலைவன்ன்ற மாதிரி. நான் துருவனராக இருந்தேன், அப்போ அது ஏகலைவன். அந்த கான்ட்ராக்ட் வருது இல்லையா, அவன் அமெரிக்காவில் இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நான் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஆனால் அந்த கனெக்ஷன் ரிவைவ் ஆகும். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாத்த பற்றியும் தெரியாது, உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருந்தாக்கா கடவுள் அதெல்லாம் புரிய வைப்பார், உங்களுக்கு அதில் டவுட்டு தேவையில்லை. நான் லண்டன் போயிருந்தபோது அதில் ஒரு இது கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க, முஷரஃப் அவன் ஒய்ஃபு அண்டு வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். அந்த கேப்ஷன் என்னன்னா, ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு. ஆக்ராவில் அப்போ ஒரு மீட்டிங் நடந்தது, முஷரஃப் ஒய்ஃப் வந்துருந்தாங்க, வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தான். ஃபெயில் ஏன்னாக்கா அந்த முஷரஃப் ஒய்ஃபை பார்த்து வாஜ்பாய் அப்படின்றான், முஷரஃப் ஒய்ஃப் வாஜ்பாய் பார்த்துட்டு இப்படின்னு சும்மா தமாஷ்காக அவங்க பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க, அந்த 3 பேர் படத்தையும் வச்சு ஒரு 1500 சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, ஃப்ளாஷ்ன்னு சொல்லி, அதை போட்டால் சம் பார்ட் ஆஃப் தி பாடி யூ கேன் அனிமேட், இப்படி தான் அதை பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவில் ஒரு பொண்ணு ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு, இங்கே உத்தமபாளையம் மதுரைக்காரங்க, நான் நீலங்கரையில் இருக்கிற போது அவங்க பொட்டி படிக்க எடுத்துன்னுட்டு அப்பா, தம்பி, அம்மா, 2 பொண்ணுங்க ஓடி வந்துட்டாங்க. நான் சொன்னேன், சரி இங்கே இருங்க அப்படின்னு. நானே அவங்களுக்கு எஸ்எஸ் அகாடமின்னு ஒரு இதில் வேலை வாங்கி கொடுத்தேன் அவங்க 2 பேருக்கும். அவங்க தம்பி வேலை கட்சி மஸ்கட்டுக்கு போனான், எல்லாம் ஒரு வகையில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பாபாவை நேரில் பார்க்கணும் நிலவே இல்லை, எங்கள் வீட்டில் பாபா படம் இருக்குது, நான் அதுக்கிட்ட போய் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுவேன், அதுலேருந்து பாபா என்னை பார்த்து விங்க் பண்ணுவார், ஸ்மைல் பண்ணுவார், என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், அதனால் எனக்கு பாபா நேரில் வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல். அப்போது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பையன் அவன் சொன்னான், பாபா நல்லவர் நான் இல்லைன்னு, ஆனால் ஐ எம் ஏ சயின்டிஸ்ட், ஐ கான்ட் பிலீவ் ஆல் திஸ் அப்படின்னா. நான் சொன்னேன்ப்பா, இப்போ தான் நான் லண்டன்லேருந்து வரேன், முஷரஃப் இப்படி தான் பண்ணாங்க, அப்போது ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இதை பண்ணுறீங்க, அப்போ நான் ஒரு மகான், ஸோ அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய ஃபோட்டோவை என்னால் அனிமேட் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, ஒரு 1500 சாஃப்ட்வேர் பண்ணுற வேலையை நான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, ஐ எம் an organic substance to give you certain experiences, we go all out to do such things அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். மாதிரி ஆன்மீகத்தில் நாம் தருகிற அனுபவங்கள் கூட விஞ்ஞானபூர்வமாக தான் ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாமே வந்து மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்துக்கு எக்ஸால்டட், அதை விட பெரிய நிலை, இதை தாண்டி தான் அங்கே போக முடியும். உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் 5 பாடி இருக்குது. ஒன்று இந்த சோத்தில் வளர்கிற உடம்பு, இட்லி தோசை புண்ணாக்கு, இது அன்னமய கோஷம், கோஷம்னா உடம்பு. அதுக்கடுத்து நீ தூங்கினாலையும் முழிச்சுருந்தாலையும் மூக்கில் காற்று போயின்னு வந்து இருக்குது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, தட்ஸ் கால் பிராணமய கோஷம். அதுக்கடுத்து நீ தூங்கினா கூட கனவுல ரயிலில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் முழுகிற, எல்லா தப்பும் சந்தோஷம் நடக்குது, அதுக்கு மனோமய கோஷம்னு பேர். அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், த ரேஷனல் மைண்ட். அதுக்கு மேலே ஆனந்தமய கோஷம். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் பை சயின்டிஸ்ட் were all invented when there were interjunction between this விஞ்ஞானமய கோஷம் and ஆனந்தமய கோஷம். அது ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்க இருந்த காலத்தில் தான் இந்த விஞ்ஞான உண்மைகள். அவன் கும்டி அடுப்பு வச்சு டீ போடுறதுக்காக சுடு தண்ணி காய்ச்சின்னு தான், அந்த தட்டு குடுன்னு அடிச்சுனுச்சு, உடனே அவன் நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சான். அவனுடைய நோக்கம் டீ போட்டது தான், அதில் இது வருது. இப்படி எந்த ஒரு விஞ்ஞான கண்டிப்பும் கூட தமாஷா நடந்தது தான். ஆர்கமெடிஸ் கிட்ட ராஜா சொல்கிறான், எனக்கு ஒரு தங்க கிரீடம் கொடுத்துருக்காங்க, அதில் ரியல் கோல்டு எவ்வளோ இதுன்னு கண்டுபிடிக்கலைன்னா உன் கழுத்து வெட்டிடுவேன்றான். இவன் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு தண்ணி தொட்டியில் குளிக்கிறதுக்காக படுத்துன்னே இருக்கான். திடீர்னு யுரேக்கான்னு கத்தின்னு ஓடுறான். எல்லோரும் என்னையான்றாங்க, என் பாடியோட வெயிட்டுக்கு அந்த தண்ணி வெளியே போச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த கிரீடத்தோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வெளியே போகும், அதை வச்சு கோல்டு கண்டென்ட் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, அதுக்கு இப்படி தான் போவியான்னு. எப்படின்னா, துணி இல்லாத உக்காந்துக்கிறான் அவன், இப்படியா ராஜா கிட்ட போவான்னு. அப்போ அவன் ஒரு நேக்கட்னு இருக்கிறது கூட தெரியாத ஒரு பிளாங்க் மைண்டில் இருந்தபோது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அவன் மூலமாக வருகிறது. ஆன்மீகமும் அப்படி தான். ஜெயதேவர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் பகவானுடைய லீலைகளை கீத கோவிந்தம் எழுதினே இருக்கார்.
அதில் வைகுண்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும். இதே மாதிரி நம்ம ஊரில் பூந்தானத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேரளாவில் வந்திருக்கு. ஒன்றும் புரியல. சரி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் சந்திரபாகா நதியிலன்னு போகிறாரு. பாதி வழியிலேயே அவருக்கு வந்துடுச்சு அந்த மைண்டு. உடனே ஓடி வந்து எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு திருப்பி போயிட்டார். அங்கேருந்து வந்தவுடனே ஒய்ஃப் கிட்ட அந்த ஓலையை கொண்டா எழுதணும், என்னங்க நீங்கள் வந்து எழுதிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கே தெரியுது. அவருக்கே தெரியாமல் அவர் அதை ஃபில்அப் பண்ணிட்டார். தன் மையம் இந்த நிலையில் அதை எழுதியிருக்காரு. அப்படி ஆன்மீகத்திலையும் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. விஞ்ஞானத்திலையும் அவங்க எதிர்பார்க்காம ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது காரணம் என்னென்னா, இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் ஒரு சப்டில் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் ஆன்மீகம் என்பது அதை விட பெரிய நிலை ஆனந்தமய கோஷத்தில் இருக்குது. ஆனந்தமய கோஷம்னா என்ன? ஒரு மீன் இருக்குது. மீன் தண்ணியில் தான் சாப்பிடுது, தண்ணியில் தான் குடிக்குது, தண்ணியில் தான் தூங்குது, தண்ணியில் தான் வாக்கிங் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்பயுமே ஆனந்தத்தில் இருப்பான். அதுதான் ஆனந்தமய கோஷம்ன்றது. ஒரு மீன் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஆனந்த வெள்ளத்தை அமைத்து விட்டான் காணேடின்னா இதுதான் அர்த்தம். ஒரு டப்பில் சந்தோஷத்தை ரொப்பி என்னை அமைக்கி விட்டான் கடவுள் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் ஆனந்தத்தில் கிடைக்கிற. அதனால் கடவுளை பற்றி சொல்கிற போது ஆனந்த வாரிதியேங்கிறாங்க. ஆனந்தத்தில் ஒரு மழை பெஞ்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிட்டியப்பா சாமி அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. we don't want to go beyond the third body. இந்த பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. உங்களுக்கு தான் கனவு வருது, எல்லாம் நடக்குது. இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணால் அது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அந்த உடம்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விதமான இது வரும். பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் என்று ஒன்று இல்லை, தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி இல்லாதவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். ஸோ இஃப் யூ ஆர் டிசர்விங், ஆல் சீக்ரெட்ஸ் வில் பி டிஸ்க்ளோஸ் டு யூ. இஃப் யூ ஆர் நாட் டிசர்விங், உனக்கு தகுதி இல்லைல்ல, உனக்கு வர வேண்டியது நீ யாருக்காவது போய் சேர்ந்துடும். அதனால் ஆன்மீகத்தில் வெளியிடப்படாத ரகசியம் இல்லைன்னா இதுதான் அர்த்தம். நம்ம எல்லாருமே டிவைன் தான். நம்ம எல்லாருக்கும் அந்த கடவுளை அணுகுவதற்கும் அறிவதற்கும் அடைவதற்கும் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம முயற்சி செய்வதில்லை. முயற்சி செஞ்சால் கிடைக்கும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம்னா என்ன? தண்ணி எவ்வளோ ஆழம் இருந்தால் அவ்வளோ மலர் நீட்டு போகும். மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு. நீ எவ்வளோ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கியோ அவ்வளோ பெருசு நீ ஆயிடுவ. அதனால் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்பு. ட்ரை பண்ணு, பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணு, நடக்கலாம் கவலைப்படாத. யூ ஹாவ் டு ஒர்க். நான் அதுதான் சொன்னேன். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவா என்ன. இப்போ இருக்கிறதோட ஒரு படி கொஞ்சம் பெரிய ஆள் ஆக பாரு இல்லையா. அடுத்த தினமும் வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் த ஆப்ஷன் டு அச்சீவ் தி என்லைட்டன்மெண்ட். இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டெடிகேஷன் அண்ட் பர்சுவரன்ஸ். அதுதானா பாடலாமா? பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன், பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன், பிரணவம் உரைத்த குருநாதன் சிவசங்கரன் பிராணநாதன், பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன். அன்பொன்றே ஆயுதமாய் கொண்டே அன்பர் நெஞ்சை ஆட்சி செய்யும் சிவநேசன், அன்பொன்றே காணிக்கையாய் கொண்டே காட்சி தந்து காத்து நிற்கும் ஸ்ரீனிவாசன், அலைமோதும் பந்த பற்றிருப்பவன் ஆனாலும் பற்றற்றிருப்பவன், அலைமோதும் பந்த பற்றிருப்பவன் ஆனாலும் பற்றற்றிருப்பவன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கணமும் பிழலாத கள்ளன், அவர் சூரிய பார்வையது சீரிடும் வினை எரித்த சிறிய வாழ்வு தரும் கண்ணன், ஸ்தூலமாகி நிற்கும் இந்த சூட்சுமம் சீலமான தவத்தில் கண்ட பொக்கிஷம், பவரோக வைத்தியநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன், பிரணவம் உரைத்த குருநாதன் சிவசங்கரன் பிராணநாதன்,
பவரோகவைத்யநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன் பவபயஹரன் சுவாமிநாதன். ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்ய வாராயோ. ஞானம் என்னும் சூரியனே ஞானம் உய்ய வாராயோ. எந்தன் உயிர் நாயகனே எந்தன் உயிர் நாயகனே ஏகன் சிவசங்கரனே எங்கள் சிவசங்கரனே ஞானம் என்னும் சூரியனே. பொய்யிருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை தாராயோ. பொய்யிருளில் வாழுகின்றேன் நீ மெய்யருளை ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.